முடிந்தது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன கடைசி வார்த்தை முடிந்தது என்பதாகும். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும் வார்த்தை அவருடைய வெற்றியை பிரகடனம் செய்கிறது. யுத்தம் முடிந்தது, வெற்றி உண்டாயிற்று என்பதே இந்த வார்த்தையின் பொருளாகும். இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் உபத்திரவப்படுத்தினார்கள். அவர்கள் அவர் மீது விரோதமாக இருந்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்களுடைய விரோதம் இப்போது முடிந்தது. இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அதன் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். இப்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிப்பது முடிந்து போயிற்று. தம்முடைய பாடுகளின் ஆரம்பத்தில் பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபித்தார். இப்போது அந்த பாடுகள் முடிவு பெறுகையில் மிகுந்த சந்தோஷத்தோடு முடிந்தது என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும்போது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் அடையாளங்களும் முடிந்தது. அவையெல்லாம் மேசியாவின் பாடுகளை பற்றி முன் அறிவித்தது. முன் அறிவிக்கப்பட்டவைகள் இப்போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக முடிவு பெற்றிருக்கிறது. யூத மார்க்கத்தின் சடங்காச்சாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் முடிந்து போயிற்று. இதுவரையிலும் நிழலாக இருந்தவைகள் முடிந்து போயிற்று. மெய்யான நிஜம் வந்திருக்கிறது. பாவம் முடிந்து போயிற்று. மீறுதல் முடிந்து போயிற்று. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக தேவ ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து பலியாக செலுத்தப்பட்டிருக்கிறார். பலி செலுத்துவது முடிந்து போயிற்று. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகள் முடிந்தது. தமக்கு முன்பாக நியமிக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்திற்குள் இயேசு கிறிஸ்து இப்போது பிரவேசிக்கிறார். நாம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கலாம். நமக்கு வேதனைகள் வரலாம். இவற்றுக்கு மத்தியிலே நம்முடைய பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கும். அதன் பின்பு இந்த பாடுகள் முடிந்து போகும் என்று தியானம் செய்து நம்மை ஆறுதல் படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மனுஷ ஜீவன் முடிந்து போயிற்று. அவர் தம்முடைய சரீரத்தில் மரணம் அடைகிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு மரணம் வந்தது போலவே நமக்கும் மரணம் வரும். இயேசு கிறிஸ்துவின் உலக பிரகாரமான ஜீவன் முடிந்தது போலவே நம்முடைய ஜீவனும் முடிந்து போகும். மனுஷருடைய மீட்புக்கு செய்ய வேண்டிய மீட்பின் கிரியைகள் அனைத்தும் செய்து முடிந்தது. மனுஷருடைய ரட்சிப்பு பூரணமாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சாத்தானுடைய வல்லமைக்கு தோல்வியை உண்டாக்கிற்று. தேவனுடைய கிருபையின் ஊற்றானது இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று தண்ணீர் எப்போதும் பொங்கி வழியும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் தேவனுடைய ரகசியம் முடிந்தது. மறைபொருள் வெளியரங்கமாயிற்று. நமக்குள் நற்கிரியையை ஆரம்பித்து வைக்கிற தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது அவர் தம்முடைய தலையை சாய்த்து தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை அவரிடத்திலிருந்து யாரும் பலவந்தமாக பறித்துக் கொள்ளவில்லை. அவர் தாமே தம்முடைய ஜீவனை தாமாகவே ஒப்புக் கொடுக்கிறார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். தாம் ஜெபம் பண்ணிய வண்ணமாக இயேசு கிறிஸ்து இப்போது தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். மனுக்குலத்தை மீட்கும் மீட்பின் கிரயமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை பிதாவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கும் போது தம்முடைய தலையை சாய்க்கிறார். சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் பொதுவாக வேதனையை தாங்க முடியாமல் மூச்சு விடுவதற்காக தங்களுடைய தலைகளை மேலே உயர்த்துவார்கள். மூச்சு நின்ற பின்பு அந்த தலை தானாகவே கீழே சாய்ந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய மூச்சு நிற்பதற்கு முன்பாகவே தம்முடைய தலையை சாய்க்கிறார். அதன் பின்பே தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீர மரணம் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால் முடிவு பெற்ற காரியங்கள்.
கிறிஸ்துவின் பாடுகளைப் பற்றி கூறியிருக்கும் எல்லா வேத வாக்கியங்களும் நிறைவு பெறுகிறது. சாத்தானின் தோல்வி, யூதருக்கும் புறஜாதியாருக்கும் நடுவேயுள்ள திரை கிழிந்து போகிறது. தேவனிடம் யாருடைய துணையும் இல்லாமல் நாமே செல்லும் சிலாக்கியம் கிடைக்கிறது. மரணத்தின் ஆட்சி அகற்றப்படுகிறது. பாவத்தின் வல்லமை அகற்றப்படுகிறது. மரண பரியந்தம் கீழ்ப்படிதல், நேசித்தல் என்பது நடைமுறையில் விளக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் பரிபூரணம், எல்லா பாவங்களுக்கும் ரட்சிப்பு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே சமாதானம் உண்டாகிறது. எல்லோருக்கும் பாவத்தின் கிரயமாகிய மரணம் செலுத்தப்படுகிறது. மனுஷரை சாத்தான் கட்டியிருக்கும் கட்டுக்கள் அழுக்கப்படுகிறது. மனுஷர் பாவத்தில் இருந்தும் சாத்தானிடமிருந்தும் விடுவிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய பூரண நீதி திருப்தியாக விளங்குகிறது. எல்லோருக்கும் சரீர சுகமாகுதல் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் அவருடைய பூரண வல்லமையும் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. பழைய உடன்படிக்கை ஒளிந்து போகிறது. புதிய உடன்படிக்கை முத்திரை போடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இதுவரையிலும் தமது தலையை நேராக வைத்திருந்தார். தமது ஜீவனை தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார். இப்போது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் தமது ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தமது ஆவியை ஒப்புக் கொடுத்தார். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் ஆத்மாவும் பிரசங்கம் பண்ணுவதற்காக பாதாளத்திற்கு சென்றது. நீதிமான்களுடைய ஆவிகளை விடுதலை பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து பாதாளத்திற்கு சென்றார். மரித்த சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது அதன் ஆவியும் சேர்ந்தே அடக்கம் பண்ணப்படுவதில்லை. ஆவியும் ஆத்மாவும் மரிப்பதில்லை. ஒரு நபர் மரிக்கும்போது அவருடைய சரீரத்தை விட்டு ஆவியும் ஆத்மாவும் வெளியேறும். உயிர்த்தெழும் போது அந்த ஆவியும் ஆத்மாவும் அவற்றின் சரீரத்தோடு மறுபடியும் ஒன்று சேரும்.